ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஆஜுபாஜு.in வெப்சைட் பற்றி தான் ஒரு ஓவரால் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஆஜுபாஜு.in வெப்சைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இவங்க மணியை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு இன்கமாக கொடுக்குறாங்க. இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம் தானா, இவங்க வந்து ஒரு ஜென்யூனான கம்பெனியா, இவங்க லீகல் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்களா, இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கா, இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரியலா ஃபேக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டாகவே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஜுபாஜுல ஜாயின் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஆஜுபாஜு.inல ஜாயின் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும், ஸோ இந்த கம்பெனி வந்து லாங் டேர்ம் போகுமா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண போகிறோம். அதுவும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆஜுபாஜுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் பண்ணாமல் நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் ஜாயின் பண்ணால் நம்ம நல்ல இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலாமா, இது நல்ல ஒரு ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு கொடுக்குமா, லாங் டேர்ம் போகுமா, ஸோ அப்படிங்கிற டவுட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஜுபாஜுவை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த யூடியூப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். ஆஜுபாஜு பற்றின டீட்டெயில்ஸ் உங்களால் கம்ப்ளீட்டடாக தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட், இந்த ஆஜுபாஜு எங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்க, இதுக்கான லீகல் சர்டிபிகேட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு தோணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த ஆஜுபாஜு அப்படிங்கிறது ஒரு கிளாசிஃபைடு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா தெலுங்கானால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லீகல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் 2019 ஜூலை 17 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 2019 இருந்தே கம்பெனி வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தோம்னா 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் வந்து நடந்துட்டு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லீகல் சர்டிபிகேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 4 சர்டிபிகேட் வந்து வச்சிருக்காங்க. சிஐஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேன் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், இது 4மே பண்ணியிருக்காங்க. இது 4த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ ஹவரோ இல்லை ஒரு 20 மினிட்ஸோ டைம் ஒதுக்கி இந்த 4 டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிராஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஜுபாஜு அப்படிங்கிறது ஒரு வெரிஃபைட் நேம்ல தான் வரும். லீகல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கிடைக்கும், கூகுள்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கா எந்த ஒரு நம்பர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து பண்ணல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். இது 4த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஜுபாஜு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது, இந்த ஆஜுபாஜுவில் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு டெய்லி ரிட்டர்ன்ஸாக கொடுக்குறாங்க, இது ரொம்பவே ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் சொல்லணும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுனாவே ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 80 to 90% டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராகவே கிளியர் ஆகிடும். இந்த ஆஜுபாஜு.in அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் பிளான் வந்து வச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து 1180 ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பண்ணோம்னா 1 மந்த்துக்கு நம்மளால ஒர்க் பண்ணி இந்த ஆஜுபாஜுல வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வேலிடிட்டி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7080 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. அப்படி பண்ணோம்னா 1 இயர்க்கு நம்மளால ஒர்க் பண்ணி இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்க்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க 3540 ரூபா பே பண்ணவே போதும், 1 இயர் வேலிடிட்டி உங்களால வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர்லேருந்து இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கட் ஆயிரும். ஸோ நீங்க 2024க்கு அப்புறமா இந்த வீடியோ வந்து பாக்குறீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ அப்போ 1 இயர் வேலிடிட்டிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7080 ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி நம்ம 7080 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா 1 இயருக்கு நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், ஸோ அப்படின்ட்டு நம்ம அப்ராக்சிமேட்டாக கணக்கு போட்டால் கூட நம்மளுக்கு ஒரு 30,000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைச்சிடும் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை சேர்த்து. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 7000 ரூபாய் கழிச்சிட்டோம்னா கூட மிச்சம் 23,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா போட்டதை விட உங்களுக்கு 3 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்ல கிடைக்குது. இதுவே நீங்க மந்த்லி பிளான்ல ஜாயின் பண்ணா கூட 1180 ரூபா, அதுக்கு உங்களுக்கு 1 மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2500 ரூபா வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுல ப்ராஃபிட் அப்படின்ட்டு பார்த்தோம்னா கூட உங்களுக்கு 1300 இருக்குது. ஸோ ஓவராலா உங்களால மினிமம் இந்த ஆஜுபாஜு.inல 2500 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்க முடியும். சாலிடான இன்கம்னே சொல்லலாம். ஸோ அப்படி இயர்லி பார்க்கும்போது உங்களுக்கு 30,000 ரூபாய் வருது, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வெறும் 7000 ரூபாய் வருது. ஸோ இந்த அளவுக்கு உங்களால எப்படி வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணி எப்படி கொடுக்க முடியுது. இவங்க வந்து டோட்டலாக 2 டைப்ல வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க.
அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து இண்டிவிஜுவலா ஒரு பர்சன் வந்து இருக்காரு, அவர் ஏதாச்சும் ஓனா வந்து ஒரு பிசினஸ் பண்றாரு, அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் வந்து ஏதாச்சும் கிரியேட் பண்றாரு, அப்படி இல்லைன்னா ஒரு கம்பெனி வந்து வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்மளுடைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிரபலப்படுத்தணும், மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தினாதான் அவருக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயம் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ஆஜுபாஜு.in அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கம்பெனி டீடைல்ஸ் அப்படி இல்லைன்னா அவருடைய மேனுஃபேக்சரிங் டீடைல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஜுபாஜுல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து கொடுக்குறாரு. சரி என்னுடைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுங்க, நிறைய யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஜுபாஜுல வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்றாரு. ஸோ கான்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆஜுபாஜு வந்து பார்த்தீங்கன்னா சம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அவருடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஜுபாஜு.in வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு 1000 பேரோ 10,000 பேரோ இல்லை ஒரு 1,00,000 பேரோ பார்த்தாதான் ஸோ அந்த கம்பெனி ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள பார்க்க வைப்பாங்க. ஸோ இப்போ நம்மளே வந்து ஆஜுபாஜுல ஜாயின் பண்ணா கூட நம்மளுடைய ஒர்க் அப்படிங்கிற விஷயமே பார்த்தா கூட அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறது தான். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா மட்டும் தான் நம்மளுக்கு டெய்லி இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூலியமா பார்க்க வச்சிருவாங்க. ஸோ அப்படி பார்க்க வைக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயம் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பாசிபிள் இல்லாம கூட தோணலாம். ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வியூ ஆகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆஜுபாஜுல நம்மளால வந்து செட் பண்ண முடியும். இப்போ வந்து நான் இருக்கேன்னா என்னுடைய ஊர் வந்து கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு பிசினஸ் வந்து பண்றேன், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸே பண்றேன் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் ரியல் எஸ்டேட் பண்றேன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க பார்த்தா மட்டும்தான் எனக்கு வந்து இன்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே கிடைக்கும். இப்போ நான் கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்தாங்கன்னா எனக்கு ஏதாச்சும் ப்ராஃபிட் இருக்குமா? அப்படி இல்லை தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட கீழே திருநெல்வேலி கன்னியாகுமரியில வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்க்குறாங்க. ஸோ அங்கிருந்து இங்கே வந்து லேண்ட் வாங்குவாங்களா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து கோயம்புத்தூர்ல மட்டும் பார்த்தா போதும். ஸோ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாலே செட் பண்ண முடியும். அப்படி செட் பண்ணி என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நான் கொடுத்துட்டோம்னா ஆஜுபாஜுல வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். வேற எந்த ஸ்டேட்லையும் பார்க்க முடியாது, வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்க்க முடியாது. இல்லை நீங்க மல்டிபிளா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்க முடியும். இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் மட்டும் இல்லாம சென்னை உங்களால வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலா செட் பண்ணிக்க முடியும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்ட்டு வச்சீங்கன்னாலும் தமிழ்நாடு ஃபுல்லா போகும். அப்படி இல்லைன்னா நீங்க இந்தியா ஃபுல்லா வச்சீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போகும். ஸோ இப்போ நீங்க வந்து இருக்கீங்க, உங்களுடைய ஒரு பிசினஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொகேஷன்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்குமோ ஸோ அந்த லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு அந்த லொகேஷனுக்கு மட்டுமே போற மாதிரி உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து செட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த ஆஜுபாஜில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். இப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆஜுபாஜில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பிசினஸ் வந்து நீங்க வந்து நல்ல பிரபலப்படுத்தணும் அப்படின்ட்டு நினைச்சீங்கன்னா இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா சென்னையில இருக்கிறவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குற மாதிரி நம்மளால செட் பண்ண முடியும். ஸோ அப்படி வச்சாங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட் ஓரியன்டட்ல இவங்க இன்கம் வந்து ஜென்ரேட் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க இன்டர்நெட் மூலியமா இவங்களுடைய இன்கம் வந்து ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து கூகுள் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. கூகுளை நம்ம யூஸ் பண்றோம்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கம்பெனி வந்து இன்கம் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ கூகுள் வந்து நம்ம யூஸ் பண்றோம், அதுக்கு நிறைய இன்டர்நெட் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஆகுது. ஸோ அது மூலியமா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆஜுபாஜு.in அப்படிங்கிறதும். ஸோ இப்போ நம்ம ஆஜுபாஜு.in வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றோம்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் வேணும். ஸோ இந்த இன்டர்நெட்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூசேஜ் ஆகிறது மூலியமா ஸோ அவங்களுக்கு இன்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து கிடைக்குது. ஸோ ஒரு கூகுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவங்களுடைய பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணி அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றது மூலியமா அவங்களுக்கு இன்கம் போகுதோ ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆஜுபாஜு.in அப்படிங்கிறதும். ஸோ இந்த ஆஜுபாஜு.inல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1 ஹவர்ல இருந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைமிங் அப்படிங்கிற விஷயம் வந்து எடுத்துக்கும். ஸோ இவ்வளவு நேரம் ஒர்க் பண்றது மூலியமா இவங்களுக்கும் இன்டர்நெட் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இன்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இவங்க இன்டர்நெட் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இன்கம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஓரியன்டா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் இன்கம் வந்து கிடைக்குது. ரெண்டாவது டைப் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நெட், அதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு எங்கிருந்துமே இன்கம் கிடைக்காது. ஒன்லி ஃபார் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் மூலியமா கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஓரியன்டா கிடைக்கும். இப்போ நம்ம யூடியூபே யூஸ் பண்றோம்னா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீடியோ போடுவாங்க. ஸோ அந்த வீடியோக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும், வீடியோ ஸ்டார்டிங்ல அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி கம்பெனி கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஓரியன்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்கம் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிப்பாங்க.
சம்பாதிப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பாங்க. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எது எடுத்துக்கிட்டாலும். ஸோ அதே இது இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஓரியன்டாக இன்கம் வந்து ஏர்ன் பண்றாங்க. அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மூலியமா ஏர்ன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி 2 டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு எப்படி ஆஜுபாஜுல வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து இவங்க இன்கம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஆஜுபாஜு பற்றி என்னென்ன டீட்டெயில் தான் பார்த்துருக்கோம்னா, ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய லீகல் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியலான கம்பெனியா, ஸோ எந்த இயரில் வந்து லான்ச் பண்ணாங்க, ஸோ அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டாப்பிக்காக இருந்தது. ஸோ இதையுமே பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது இதனுடைய ஃபியூச்சர் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ இவங்களுடைய இன்கம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து 2019 வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆனிச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாமே ரியலா அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்துடலாம். கம்பெனி வந்து 2019 வந்து லான்ச் பண்ணாங்க. ஜூலை 17 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆனது. ஸோ அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாகவே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகி இது 5வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில இவங்க ஏதாச்சும் பிளான் சேஞ்சஸ், ஆரம்பத்தில் இருந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே இருக்கா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ கம்பெனி ஸ்டார்ட் ஆனப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற டாப்பிக்கில் வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற டாப்பிக்கில் வந்து இருக்கு. ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட் வந்து பிளான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வச்சிருந்தாங்கன்னா, ஸோ ஆரம்பத்தில் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வச்சிருந்தாங்க. ஃப்ரீயாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் டெபாசிட் வந்து பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி ஆட் பார்த்து உங்களுடைய வேலட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வச்சிருந்தாங்க. டெய்லி 100 ரூபாய் இல்லை ஒரு 80 ரூபா அந்த மாதிரி டெய்லி சம்பாரிச்சு ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் 8000 ரூபாய் இந்த மாதிரி இந்த லிமிட்டை தாண்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ட்ராவல் போட்டுக்கலாம். வித்ட்ராவல் போடும்போது நீங்கள் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து கொடுக்கணும். நீங்க அப்போ வந்து டெபாசிட் பண்ணிட்டு வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். அதாவது நீங்க வித்ட்ராவல் எடுக்கும் போது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ற ஆப்ஷன் வந்து வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங்லேயே டெபாசிட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஆட் பார்த்து நீங்க சம்பாதிக்கிற பணத்தை டெய்லி வித்ட்ராவல் பண்ணிக்கலாம்னு இப்போ வச்சிருக்காங்க. ஆனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நீங்க ஃப்ரீயா பார்த்துட்டு வித்ட்ராவல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெபாசிட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டபுள் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ ஆனது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ல தான் போய் முடிஞ்சது. எதனாலன்னா நிறைய யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் ஐடி நிறைய போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக் ஐடி போட்டாங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் நிறைய போகும். மேல டாப் ஐடி வந்து மட்டும் அவங்களுடைய ரியல் ஐடி போட்டுக்கிட்டு அதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ராவல் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிறது எல்லாமே ஃபேக் ஐடி. ஒரு 20 ஃபேக் ஐடி போட்டுக்கிட்டோம்னா ரெஃபரல் கமிஷன்ல ஒரு நாளைக்கு ஒரு 5 ரூபாய் கிடைச்சா கூட 10 ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா ஃபேக் ஐடிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உள்ள இறக்கிட்டு அந்த மாதிரி அவங்க அன்லிமிட்டட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேம் பண்ணாங்க. பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி ஸோ உங்களுக்கு லாஸ் வந்து பாத்தீங்கன்னா வர வச்சாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளான் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக் ஐடிஸ் வந்து விழும்போது இவங்க இன்னொரு விஷயமும் வச்சிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து கம்பல்சரி இல்லை. ஒரு ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் கார்டு தான் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. ஸோ பேன் கார்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க தேவையில்லை. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து கம்பல்சரி. பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இப்போ வச்சிருக்காங்க. ஆனால் அப்போ வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாமல் நிறைய பேர் உள்ள வந்ததுனால கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ் ஒரு 1 இயர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஆனா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணவங்களுக்கு வித்ட்ராவல் கொடுத்துட்டாங்க. கம்பெனியோட கை காசு போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2021 வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மந்த்ல இருந்து இந்த பிளான் வந்து லான்ச் பண்ணாங்க. அதாவது இந்த மந்த்லி வேலிடிட்டியும் இயர்லி வேலிடிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த இயர்லி பிளானும் மந்த்லி பிளானும். ஸோ நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். சரி என்னுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ 1 இயருக்கு முன்னாடியிலேருந்து இந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா கண் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஜூன்லேருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருந்தது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்டிங் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் எது ட்ரெண்டிங்னு உங்களுக்கே தெரியும். சரி நிறைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணிட்டு போனாங்க. 2 நிமிஷத்தில் 100 ரூபாய் சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், வருஷத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா
நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணாங்க. ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிலைச்சு நிற்கல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் கம்பெனிஸ் வந்து இப்போ எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடாக இருந்தாங்க. ஆனால் இதில் ஒர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் 1 hour இல்லை 1.5 hour வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணோம்னா தான் நம்மளுக்கு டெய்லி ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது யாருமே தமிழ்நாட்டில் வந்து எடுத்து பண்ணல. ஸோ நானுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பண்ணல. நான் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months தான் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவும் போயிட்டு இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவும் போயிட்டு இருக்குது. 2021 வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு பிளாக் மார்க் இல்லாமல் கரெக்டாக போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இவங்களுடைய இன்கம் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கம்பெனி வந்து 2019 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் 2021 ஜூன்ல இருந்து தான் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்துருக்காங்க. கம்பெனிக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா லாஸும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஹிஸ்டரி டீடைல்ஸ். அடுத்தது இந்த ஆஜு பாஜுவோட ஃபியூச்சர். இவங்களுடைய ஃபியூச்சர் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நல்லா சக்சஸ்ஃபுல்லா போனாதான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை வந்து இப்போ பார்த்துடலாம். ஃபியூச்சர் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா கம்பல்சரி உங்களுடைய ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போகும். எந்த ஒரு பிளாக் மார்க்கும் வராது, எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2021 ஜூன்ல ஆரம்பிச்சது 2.5 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படிங்கிற விஷயத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் கூட டிலேவே ஆனது கிடையாது. அதாவது பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ட்ரால் ஆகிடும். ஸோ வித்ட்ரால் சிஸ்டம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வித்ட்ரால் சிஸ்டம் தான். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே நீங்கள் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிடுவீங்க. ஆட் பண்ண அடுத்த நாள்ல இருந்தே நீங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாமே இன்ஸ்டன்டா வித்ட்ரால் ஆகும். எந்த ஒரு டிலேவும் ஆகாது. எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வித்ட்ரால் சிஸ்டம். நீங்க வித்ட்ராலும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க தேவையில்லை. இன்னைக்கு வெறும் 10 ரூபாய்க்கு ஆட் பார்த்திருக்கீங்கன்னா அந்த 10 ரூபாய் நாளைக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ட்ரால் ஆயிடும். இது வந்து 100 ரூபாய் பார்த்திருக்கீங்கன்னா அந்த 100 ரூபாய் நாளைக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆயிடும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ல மட்டுமே 2.5 வருஷமா பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மற்ற கம்பெனிஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க ஆட்டோ வித்ட்ரால் நாங்கள் கொடுக்குறோம், ஆட்டோ வித்ட்ரால் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணிட்டு போவாங்க. அந்த ஆட்டோ வித்ட்ரால் அப்படிங்கிற விஷயம்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்றதுன்னு கூட தெரியாது. ஆனால் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வாயுதாரிலே சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இவங்க அப்படிலாம் இல்லாமல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வித்ட்ரால் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆட்டோ வித்ட்ரால் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூ இல்லை. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆடுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுது. இதே மாதிரி தான் ஃபியூச்சர்ல இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆட்டோமேட்டிக் வித்ட்ரால் சிஸ்டம் தான் வச்சிருக்காங்க. இது இன்னைக்கு மட்டும் கிடையாது. ஸோ லாங் டைம் லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வித்ட்ரால் சிஸ்டம் தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால நீங்க பேமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பயப்படவே தேவையில்லை. உங்களுடைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே எப்படி மணி ஜென்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கும்போது உங்களுடைய ஃபியூச்சர் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஆஜு பாஜு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் போகும். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுக்கல, வித்ட்ரால் வந்து டிலே பண்றாங்க, வித்ட்ரால் வந்து ஸ்டாப் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகும். ஏன்னா ரெஃபரல் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்கிற யூசர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க. ஸோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி எதுவுமே பண்ணதுனால கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகும். ஆனால் இவங்க பேமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேமெண்ட் எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுடைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய கம்பெனியும். ஸோ இவங்க பேமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொடுத்துட்டாவே ஸோ எந்த பிரச்சனையும் வராது. யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஸோ இவங்க அதில் ஒரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இவங்களுக்கு தேவை பேமெண்ட்டை கொடுக்கணும். பேமெண்ட்டை கொடுத்தா மட்டும் தான் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது இவங்க வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஹிஸ்டரி எந்த அளவுக்கு இருந்தது. 2019 லான்ச் ஆன கம்பெனி இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் தாண்டி எப்படி சால்வ் பண்ணிட்டு இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற விஷயமும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட லீகல் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்ஸ் அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் ஷோ பண்ணியிருந்தேன். நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஜு பாஜு ரியலா ஃபேக்கா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு வந்திருக்கும். ஆஜு பாஜு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியலான கம்பெனி தான். எந்த ஒரு ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியலான கம்பெனி தான். மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது டெய்லி கொடுக்குறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்காங்க. இல்லை 10 நாள்லேயே 50,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்காங்க. இல்லை நீங்கள் எவ்வளோ நாளில் வேணாலும் ஒர்க் பண்ணி 50,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இவங்க ரெஃபரல் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் 50,000 ரூபாய் நீங்கள் டோட்டலாக ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வித்ட்ரால் பண்ண முடியும். மற்ற கான்செப்ட் மற்ற அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வித்ட்ரால் பண்ணுறதோ இல்லை வீக்லி வித்ட்ரால் பண்ணுறதோ பண்ண முடியாது. மொத்தத்தில் நீங்கள் 50,000 ரூபாய் டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வந்து வித்ட்ரால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் உங்க ரெஃபரல் கான்செப்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஆஜு பாஜு வந்து சொல்லணும்னா இவங்க வந்து ஒரு ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம் தான். ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட் வேணும், அடிஷனல் இன்கம் வேணும்னா நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் விஷயம். இப்போ உங்களுக்கு ஆஜு பாஜு பற்றி உங்களுக்கு க்ளீனாகவே புரிஞ்சிருக்கும். ஒரு ஃபுல் ரிவ்யூவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜு பாஜு ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், லாங் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா போகும். ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரஸ்டட் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்சீங்கன்னா இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி, டெபாசிட் பண்ணுறது எப்படி, ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது, இதை பற்றிலாம் ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயினிங் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் வச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வச்சிருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆஜு பாஜுன்னா என்ன, ஸோ அதனுடைய ரிவ்யூவாக தான் சொல்லியிருக்கும். அதாவது ரிவ்யூ அப்படிங்கிறது பிளான் டீட்டெயில்ஸ் ரிவ்யூவாக இருக்கும். பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க, ஸோ எப்படிலாம் டெபாசிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எந்த பிளானில் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு எப்படியெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும், ஸோ எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றிலாம் எல்லாமே நான் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் எல்லாருமே பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களால் பிளான் டீட்டெயில்ஸ் புரிஞ்சுக்கிட்டு ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட் எப்படி டெபாசிட் பண்ணுறதும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எல்லாருமே ஃபுல்லாக பாருங்க. ஆஜு பாஜுல உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் சரி, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்க்ரீன்லேயுமே என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ என்னுடைய நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுல டவுட்ஸ்னாலும் சரி, இல்லை வித்ட்ரால் பண்ணுறதுல டவுட்ஸ்னாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுல, ஸோ இந்த மாதிரி ஆஜு பாஜுல உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் சரி, ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் சிம்பிளாக சொல்லணும்னா ஆஜு பாஜு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு ஜாயின் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ருபீஸோ 90 ருபீஸோ 100 ருபீஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஏர்ன் பண்ணிட்டு ஸோ ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன இன்கம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இன்கமாக இருந்தாலும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம் வேணும். ஸோ கம்மி இன்கம்னாலும் சரி, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜென்யூனான பிளாட்ஃபார்மில் டெய்லி எடுக்கணும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு